அருணின் மரணமும் பிணையில் இருந்து அழைப்பும். 2019ஆம் ஆண்டு சென்னை புறநகர் பகுதியில் அருண் என்ற மென்பொருள் ஊழியர் ஒரு கார் மோதிவிட்டு நிற்காத விபத்தில் உயிரிழக்கிறார். காவல்துறை இதை ஒரு விபத்து வழக்காக பதிவு செய்து விசாரணையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அருணின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. விபத்தில் முழுமையாக சிதைந்த அவரது ஸ்மார்ட் போனும் பயனற்றதாகிவிடுகிறது. அருணின் மரணச் சோகத்தில் மூழ்கியிருந்த குடும்பத்தாருக்கு 3 நாட்களுக்கு பிறகு அதிர்ச்சி காத்திருந்தது. அருணின் நெருங்கிய நண்பன் சுரேஷுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு இறந்து போன அருணின் போன் நம்பரில் இருந்து வருகிறது. சுரேஷ் அழைப்பை ஏற்றபோது மறுமுனையில் எந்த பேச்சும் இல்லை, வெறும் கரகரப்பான பின்னணி சத்தம் மட்டுமே கேட்டது. அடுத்தடுத்து அருணின் சகோதரி மற்றும் மனைவி ஆகியோருக்கும் இதே மர்மமான அழைப்புகள் வந்தன. அழைப்புகளை திரும்ப அழைத்தால் இந்த எண் பயன்பாட்டில் இல்லை என்றே பதில் வந்தது. குடும்பத்தினர் பயத்தில் உறைந்து போய் காவல்துறையை மீண்டும் அணுகினர். போன் செயலிழந்த நிலையில் எப்படி அழைப்பு வந்தது என்ற சவால் காவல்துறையையும் தொலைத்தொடர்பு நிபுணர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. தீவிர ஆய்வுக்கு பிறகு நிபுணர்கள் ஒரு உண்மையை உறுதி செய்தனர். இந்த அழைப்புகள் உண்மையானவை. அவை ஒரு நெட்வொர்க் டவரில் இருந்து பதிவாகியுள்ளன. ஆனால் அருணின் சிம் கார்டு இயக்கப்படவில்லை. இது ஒரு அதிநவீன தொழில்நுட்ப குற்றம் என்று நிபுணர்கள் முடிவு செய்தனர். கொலையாளி பயன்படுத்தியதும் சிம் ஸ்பூஃபிங் என்ற இரகசிய கோட். இந்த முறையில் உண்மையான சிம் கார்டு இல்லாமலேயே மற்றொருவரது எண்ணை போலியாக உருவாக்கி நெட்வொர்க் வழியாக அழைப்பை அனுப்ப முடியும். இதன் மூலம் கொலையாளி தனது உண்மையான இருப்பிடத்தை மறைத்து இந்த சம்பவத்தை ஒரு அமானுஷ்ய நிகழ்வு போல திசை திருப்ப முயன்றது தெளிவாகியது. கொலையாளியின் திட்டத்தை உடைக்க சைபர் தடயவியல் நிபுணர்கள் அந்த போலி கால்களின் விவரங்களை ஆய்வு செய்தனர். அனைத்து அழைப்புகளும் ஒரே மாதிரியான 15 வினாடிகள் நீளத்தில் இருந்தன. மேலும் ஒவ்வொரு காலிலும் பின்னணியில் மிக மெல்லிய ஒலி அதிர்வு ஒன்று பதிவாகியிருந்தது. அந்த ஒலி அதிர்வை வடிகட்டி கேட்டபோது அது ஒரு பழமையான கிராம பகுதியில் உள்ள கோயில் மணியின் சத்தம் என்று தெரிய வந்தது. கொலையாளிதான் விழுந்திருந்த இடத்தின் சங்கேதத்தை அறியாமலேயே இந்த ஒலியின் வடிவில் விட்டுச் சென்றிருந்தான். கோயில் மணியின் சத்தத்தை அடிப்படையாக வைத்து காவல்துறை ட்ரேஸ் செய்தபோது அந்த பகுதியில் ஒரு வீட்டில் அருணின் தொழில் பங்குதாரன் ரமேஷ் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அருணின் நிதி மோசடிகளை அறிந்த அருண் ரமேஷின் மீது கோபமடைந்தான். ரமேஷ் திட்டமிட்டு கார் விபத்தை போல அருணை கொலை செய்து அவனது போனை கைப்பற்றி